அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலனுங்க. வாழ்க்கையில ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. அந்த ஆசையை பத்தி தான் இந்த பலன். சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார், அதுக்கான பலன் தாங்க இது. ஏன்னா சுக்கிர பகவான் பாருங்க, உச்சமா இருந்தும் நல்ல பலனை கொடுக்கல. எப்ப இந்த சுக்கிர பகவான் வக்ரமானாரு கரெக்டா பாருங்க, மார்ச் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து பாருங்க ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி வரை 44 நாட்கள் வக்ரமா இருந்தார். சூரியனுடைய கதிர்வீச்சுல பின்னோக்கி போனார். அப்ப நிறைய பேருக்கு நிறைய தடைகளை கொடுத்திருப்பார். இப்ப பாருங்க, ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார். உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து தான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை மே மாசம் 31ஆம் தேதி வரை எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார், அதுக்கான ஒரு பலன் தான் இதை பார்க்க போறோம். அம்மன் அருள் டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திருவருளே கிடையாது. இப்ப உச்சமான சுக்கிரன், ஆசையான சுக்கிரன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார், இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி இதுலயுமே பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் மகர ராசி என்பது அதிகமா இருக்கும். இவங்கள மாதிரி யாரும் உழைக்க முடியாது. நல்ல உழைப்பாளிகள் மகர ராசிக்காரங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க. எப்படி பார்த்தாலும் அந்த லட்சியத்தை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை மகரத்துக்கு அதிகமா இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை, பயங்கரமான கற்பனையான திறன் எல்லாமே பாருங்க இந்த மகர ராசியை நம்ம சொல்லலாம். எதுலையுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த மகர ராசி தான். லட்சியவாதிகள், பயங்கரமான ஒரு அறிவாற்றல் எல்லாமே பாருங்க இந்த மகரத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார். ஃபர்ஸ்ட் பாருங்க, சுக்கிர பகவான் உங்க ஜாதகத்துல என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காருன்னு பாருங்க. ஏன்னா சனி பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் நட்பு கிரகம். ஏன்னா இது நல்லது பண்ணக்கூடிய கிரகம். அதனால நம்ம சொல்றோம், ஜாதகத்துல உங்க விதி ஜாதகத்துல நல்லா இருக்காரா கெட்டு போயிருக்காருன்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுக்கிரன் தான் ஆசையை காட்டக்கூடிய கிரகம். சொகுசுக்காரு, சொகுசு பங்களா, ஆடம்பர வாழ்க்கை, இது எல்லாமே சுக்கிர பகவான் தாங்க. பெருங்கொண்ட பணத்துக்கு குரு, தற்போதைய பணத்துக்கு சுக்கிர பகவான். சில பேர் பாருங்க திடீர்னு வளர்ச்சி சல்லுன்னு வளருவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க, ஓ உங்களுக்கு சுக்கிரதசை வந்திருக்கு, அதான் உங்களுக்கு இந்த வளர்ச்சி வந்திருக்குமா. ஏன்னா ஒரு மனிதனுக்கு டக்குன்னு ஒரு இன்பத்தை காட்டக்கூடிய கிரகமே சுக்கிர பகவான் தான். அழகுக்கு காரகிறவர் தான். சுக்கிர பகவான் ஜாதகம் நல்லா இருந்தா ஒருத்தர் கவர்ந்துருவாங்க. கலை, இசை, பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே சுக்கிர பகவான் தான். ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம். சொகுசுக்காரு, சொகுசு பங்களா, அந்த அழகான அந்த பியூட்டி பார்லர் வச்சு பண்ணக்கூடிய நபர்கள், ரெடிமேட் சந்த துறையில பயணிக்கக்கூடிய நபர்கள்லாம் பாருங்க எல்லாமே இந்த சுக்கிர பகவான் ஆதிக்கம் தான் வரும். ஏன்னா ஸ்வீட் உணவுக்கு, அதாவது இந்த பேக்கரி வச்சக்கூடிய நபர்லாம் எல்லாமே பாருங்க சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் இருந்தாதான் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கெல்லாம் காரகர் சுக்கிர பகவான். வீட்டுல நல்ல ஒரு அழகான பொருள் வாங்கணும் பண்ணணும்னா கண்டிப்பா சுக்கிர பகவான் ஜாதகம் நல்லா இருக்கணும். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சியை பத்தி தான், வக்ர நிவர்த்தி பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வக்ர நிவர்த்தி பயிற்சி இப்ப பாருங்க, மார்ச் மாசம் 1ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி வரை அவர் வக்ரமா இருந்தார். 44 நாட்கள் வக்ரம். இப்போ ஒரு கிரகம் வந்து சூரிய கதிர்வீச்சுல வேகமா போறதுக்கும் ஸ்லோவா போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. எல்லாமே இருக்குது, ஆனா நடக்கல. இதான் ஸ்லோவா போகக்கூடிய விஷயம். ஒரு விஷயம் வர்றாப்புல இருக்குதானா எனக்கு வரல, இதான் இங்க நடந்தது. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு 7.5 சனியில கடைசி பாத சனி இப்பதான் முடிஞ்சு. மார்ச் மாசம் 29 தான் முடிஞ்சு. இப்பதான் நல்ல நிம்மதிக்கு மகர ராசிக்காரங்க நல்ல ஒரு மூச்சை விடக்கூடிய நேரம் வந்திருக்குது. 7.5 சனியை முடிச்சுட்டு இப்பதான் நிம்மதியா இருக்காங்க. 7.5 வருஷம் இவங்க என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, என்ன அனுபவத்தை கத்தான்னு கேட்டு பாருங்க மகர ராசிக்காரங்க. அப்படியே படிப்படியா சொல்லுவாங்க. ஆமாங்க, இவ்வளவு விஷயம் பார்த்தோம், அவ்வளவு விஷயம் பார்த்தோம், அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நிறைய சொல்லுவாங்க மகர ராசிக்காரங்க.
ஏன்னா அவ்வளவு கஷ்டத்தை பட்டுட்டாங்க. வருமானம் பொருளாதாரம் யார் ஜாதக தசாபதியிலயோ கண்டிப்பா பொருளாதாரம், கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, நண்பர்கள் பிரச்சனை, கணவர்கிட்ட பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, எத்தனை பேருக்கு மகரத்துக்கு இருந்துச்சு தெரியுங்களா? இது எல்லாமே இருந்துச்சு. இது நான் எல்லாத்துக்கும் சொல்லலைங்க. ஜாதகத்துல தசாபதி இல்லாதவங்களாம் இது மாதிரி பிரச்சனைய பார்த்தாங்க. வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல, பூமி வாங்க முடியல, வண்டி வாங்க முடியல, வாகனம் வாங்க முடியல, வேலை உத்தியம் சரியா அமையல, கடன் பிரச்சனை இருந்துச்சு, பகை பிரச்சனை இருந்துச்சு, எதிரி பிரச்சனை இருந்துச்சு, இது மாதிரி எல்லாம் எனக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பா சொல்லுவாங்க. படிப்பு கல்வியில் ஒரு மந்தமான தன்மைகள், இது எல்லாமே பார்த்தாங்க. இந்த மகரம் இனிமே எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகும். நல்ல வேலை, சூப்பரா வேலை, நல்ல அனுகூலமான வேலை மகர ராசி இப்ப கிடைக்கும். எப்படி வேலை உத்தியோகத்துல சரியாந்திர வேலை, சூப்பரான வேலை கிடைக்கும் பாருங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மகர ராசி. ஏன்னா வேலைக்குள்ள கிரகமே நீசங்க. தாய்மாமா உறவுல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, மேல அதிகாரிட்ட பிரச்சனை, அப்பாவுடைய உடம்புல பிரச்சனை, தாய்மாமா உடம்புல பிரச்சனை. கேளுங்க மகர ராசிக்காரங்க. பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல பிரச்சனை, லாபம் பெருங்கொண்ட பணம் சேமிப்புல பிரச்சனை, இது எல்லாமே பார்த்தாங்க மகரம். இனிமே டோட்டலா சேஞ்ச் ஆகும் பாருங்க. சுக்கிர பகவான் இப்ப பலமாயிட்டார். எல்லா கிரகம் வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இனிமே உங்களை அசைக்க முடியாது. வெற்றி ஸ்தானத்துல போய் சுக்கிர பகவான் இருக்காரு உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் எத்தனாம் வீட்டு அதிபதி? 5ஆம் வீட்டு அதிபதி. உங்க ஆசையை நிறைவேற்ற ஒரே அதிபதியான சுக்கிர பகவான் தான். நான் ஃபர்ஸ்டே சொல்றேன், சனி பகவானும் சுக்கிர பகவான் நட்பு கிரகம். அடுத்து பாருங்க, உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி. தொழில காட்டணும்னா சுக்கிர பகவான் வேணுங்க. இனிமே 7 சனி முடிஞ்சிருச்சு. சுக்கிர பகவான் பலமாயிட்டாரு. இப்ப அடிங்க தொழில. ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு தொழில் ஆரம்பிங்க. மகர ராசி அன்பர்கள் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். வேலை உத்தியோகம், வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க, இங்க வேலை பார்க்கறவங்க, சூப்பர் வேலையா, ப்ரமோஷன வேலையா கண்டிப்பா இருக்கும். இப்ப உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இப்ப கொஞ்சம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் பாருங்க. கடன் பிரச்சனை தீர்ந்துருங்க. பகை பிரச்சனை முடிச்சிருவீங்க. எப்படி பார்த்தாலும் இனிமே கடன் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சரி பண்ணி வந்துருவீங்க. வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம், ப்ரொமோஷன் கிடைக்குங்க. எத்தனை பேர் ப்ரொமோஷன் வெயிட் பண்றீங்க? எனக்கு பின்னாடி வேலை பார்த்தா முன்னாடி போயிட்டான், என்னால வேலை வாங்க முடியல. கண்டிப்பா ப்ரொமோஷன் தேடி வருங்க. இது எல்லாமே சூப்பரா இருக்கும். கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி இதெல்லாம் இருக்காது. கண்டிப்பா வேலை உத்தியத்துல பெரிய அளவுக்கு நீங்க சாதிக்கணும். வெளிநாட்டு வெளியே உள்ளவங்க எல்லாம் பாருங்க, கண்டிப்பா உண்டு. சில பேர் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம். எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததுனால மகர ராசி சொல்றேன். இனிமே தொழில் சார்ந்த விஷயம் தைரியமா ஆரம்பிங்க. நம்ம வீடு கட்ட போறேன், இடம் வாங்க போறேன்னா கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா வீடு கட்ட போறீங்கன்னா தடை வந்துருச்சு. ஒரு இடத்த விற்க போறீங்க, ஆனா விற்க முடியல. ஒரு 6 மாசம், ஒரு 3 மாசம், இந்த மார்ச் மாசம் இருந்து பாருங்க, இடம் பூமியை விற்க முடியாம ஒரு தடுமாற்றத்தை நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இனிமே அந்த இடத்து மூலியமா காசு பணம் வரலாம், வருமான இன்கம் வரலாம், எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேர் கனவு மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாம ஒரு மனக்குழப்பத்துல தடையில நிறைய பிரச்சனையை பார்த்ததே மகர ராசி. தெரியுங்களா? பிரச்சனை இருக்காது. திருமண வாழ்க்கை, பிடிச்ச பெண்ணை காதல் திருமணமா, 2வது திருமணமா, இது எல்லாமே கைகூடி வருங்க. இனிமேதான் சனி பகவான் உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார். அது இல்லாம சுக்கிர பகவான் உங்களுக்கு பலமா இருக்கிறாரு. அழகான பெண்ணு, மனசுக்கு பிடிச்ச பெண்ணு வரும். என்ன காரணம்? சனி பகவான் சுக்கிர சேர்ந்தா அழகான பொண்ணு தான் வரும். அழகான கணவர் வருவாரு. கண்டிப்பா திருமணம் 100% எல்லா மகர ராசிக்காரங்க திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண வாழ்க்கை நல்ல ஒரு அமோகமா போகும். பார்த்து வழக்குகள் எப்படிப்பட்ட வழக்குன்னு ஒரு பதில் சொல்லுவீங்க. அதே மாதிரி திடீர் லாட்ரி யோகம், ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க, சூப்பரா இருக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போடாம, விரைய பணத்தை போடாம, ஜாதகத்தை பார்த்து என்ன அதிர்ஷ்டம் என்ன அதை எடுங்க. இப்ப லாட்ரி யோகம் அடிக்கும் உங்களுக்கு. ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி உச்சத்துல இருக்காரு, நல்ல பலமா இருக்காரு. அதனால நம்ம கண்டிப்பா நம்ம எடுக்கலாம். இதனால் வரைக்கும் விழுவலை, இனிமே விழுவும். கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும். மருத்துவத்துறை நல்லா இருக்கும். நல்லா பாருங்க, மகர ராசியில மருத்துவத்துறை, அடுத்து ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. வண்டி, வாகனம், வீடு, பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே தேடி வரும். எது வந்தாலும் நீங்க தைரியத்தை மட்டும் விடாதீங்க. இனிமே நீங்க போகக்கூடிய பதவி வெற்றி பதவியா வரும். பயங்கரமான ஒரு வெற்றி நீங்க பார்க்கக்கூடிய நேரம் உங்களை தேடி வரும். மகரத்தை பொறுத்தவரை பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், தைரியத்தை விடாதீங்க. விளையாட்டுத்துறைனா சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கும். நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்கன்னா ஜாதகத்தை பாருங்க, சூரியன் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அரசாங்க வேலை எழுதுங்க, கண்டிப்பா ரிசல்ட் உண்டு. அப்ப தைரியம் பண்ணீங்க, எல்லாமே வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். சூப்பரா இருக்கும். நட்சத்திர பலன், இதோடைய முதல் நட்சத்திரம், இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம், அதாவது உத்திராடத்துல பிறந்த, எதையுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் பயங்கரமான ஒரு விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் பாருங்க. உத்திராடத்துல பிறந்தவங்க பாருங்க, ஒரு தைரியத்தை அனுகூலம் கண்டிப்பா வரும். அரசு மூலம் நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரலாம். படிப்பு கல்வி நல்லா இருக்கும். எதிர்பார்த்த மதிப்பெண் அதிகமா எடுப்பீங்க. அரசாங்க வேலை கிடைக்கும். அதே மாதிரி வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும். அரசு அதிகாரி மூலம் ஒரு வெற்றி கிடைக்கலாம். எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகலாம். வெளிநாடு யோகங்கள், வெளியூர் யோகங்கள், ஒரு சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பா பண்ணுவீங்க. வீடு கட்டுறதோ, இடம் வாங்குறதோ, பூமி வாங்கக்கூடிய யோகமோ தேடி வரும்.
இது எல்லாமே உங்க பிறப்பு ஜாதகம் எடுத்து பாத்துக்கோங்க. அதுல நல்லா இருந்தால் இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து திருவோணத்துல பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம், ஒரு தன்மையான குணம், ஒரு அடக்க ஒடக்கமான குணம், குடும்பத்தை எடுத்து பக்குவமா பார்க்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். திருவோணத்துல பிறந்தாவே எதுலையுமே இறக்க குணம் இருக்கும் உங்கள்ட்ட. நிறைய கற்பனை பயங்கரமா இருக்கும். கலையில பயங்கரமா இருப்பாங்க. உணவு சார்ந்த துறையில பயங்கரமா இருப்பாங்க. கலை ஃபீல்ட்ல பயங்கரமா இருப்பாங்க. அறிவாற்றல் பயங்கரமா இருக்கும். யாருகிட்ட? திருவோணத்துல பிறந்தவங்க. இனிமே பாருங்க, கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், வேலை உத்தியத்துல ஒரு மாற்றம் வரும், வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும், கொஞ்சம் சேமிப்பு இப்போ குடும்பத்துல நல்லா இருக்கும். எப்படி? சேமிப்பு, வருமானம், செலவா வந்து சில வரவுகள் அதிகமா பார்க்கலாம். திருவோணத்துல பிறந்தவங்க. ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, நகைக்கடை வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், வெளிநாடு வெளியூர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாமே பாருங்க சூப்பரா, உணவு சார்ந்த சொன்னாங்க சூப்பரா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்டனத்துல பிறந்தவங்க. தைரியம், தன்னம்பிக்கை, தன்மானம் இது எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கு. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க அவிட்டத்துல பிறந்தவங்க. ஏன்னா செவ்வாய் நீசமா இருந்தார். எதுவுமே ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியாம ஒரு மனக்குழப்பத்துல இருக்கு. இனிமே இருக்க மாட்டீங்க. அந்த குழப்பங்கள் நீங்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி, தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. நீங்க போகக்கூடிய பதையெல்லாம் பாருங்க, இனிமே வெற்றி பதையா வருவாங்க அவிட்டத்துல பிறந்தவங்க. காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். அப்ப எல்லாமே ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வர அமைப்பு சூப்பரா இருக்கும். அவிட்டத்துல பிறந்தவங்க எதுலையுமே பயப்படாதீங்க. பயப்படாம இறங்குங்க. இறைவன் உங்கள் பக்கம் கண்டிப்பா நல்ல ஒரு விஷயத்த கண்டிப்பா கொடுப்பார். வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.